Taste the Daily. தூத்துக்குடி தெற்கு புதுத்தெருவில் 4 கடைகளில் கும்பல் ஒன்று பணத்தை திருடிச் சென்ற நிலையில் இளைஞர் ஒருவர் கடையின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளிவாசல் பகுதி அருகே செல்போன் விற்பனை செய்யும் கடைகள் ஏராளமாக உள்ளன. இந்த நிலையில் கும்பல் ஒன்று 4 கடைகளின் பூட்டை உடைத்து செல்போன்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளது. முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாமல் செயலற்ற தன்மையில் இருக்கும் காவல்துறையால் அடிக்கடி கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகடம் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் என்பவர் கால்நடைகளுக்கு தேவையான புல்லை மின் இயந்திர உதவியுடன் வெட்டிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நித்திய சுமங்கலி அம்மன் கோவிலில் ஐப்பசி மாத திருவிழா பூச்சாட்டுதலுடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஊரின் முக்கிய பிரமுகர்கள் அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலயத்திற்கு சென்று பூக்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பூக்குடைகளை ஊர்வலமாக நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் எடுத்து வந்த பூக்களால் அம்மனை அலங்கரித்து அபிஷேக ஆராதனை செய்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூச்சாட்டி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே மின் வயர்கள் பாதுகாப்பின்றி வெளியே தெரிந்து மின்சாரம் பாயும் வீடியோவை மக்கள் வெளியிட்டுள்ளனர். விழுப்புரந்துறை பேருந்து நிறுத்தம் அருகே விக்கிரவாண்டி தஞ்சை 4 வழிச்சாலையில் அமைக்கப்பட்ட மின்கம்பத்தில் மின் வயர்கள் பாதுகாப்பின்றி வெளியே தெரிந்து மின்சாரம் பாய்கிறது. மேலும் மின் வயர்கள் பாதுகாப்பின்றி சாலையில் கிடப்பதால் ஷாக் அடிப்பதாகவும் தற்போது மழை பெய்து வருவதால் உயிரிழப்பு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விடிய அரசின் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.